மறுபடியும் போலீஸ் கிட்ட போறது, வேற யாருக்கிட்டே சொல்றது, டபுள் கேம் ஆன உன் தங்கச்சிக்கு கருமாறி பண்ண வேண்டியது இருக்கும். பணத்தோட வா. சுனிதா, உங்க தங்கச்சியை காப்பாத்திடலாம். தைரியமா இருங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன அது? டிஃபன் சார். உங்களுக்கு பிடிச்ச செட் தோசையும் குருமா வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தேவராஜன்? பிஎஸ்சி சார். எந்த காலேஜ்ல படிச்சீங்க? அது வந்து அல்கோனி காலேஜ் சார். அது எங்க? ஆந்திரால இருக்கா? நீ படிச்சவ பாக்குற வேலையெல்லாம் பாக்குற மாதிரியே தெரியல. எப்ப பார்த்தாலும் எடுபடி வேலை, எச்ச பாத்திரம் கழுவுற வேலை. இதையே பாக்குறதுனால இப்பதான் உன்னை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண. நீ 8வது தான் படிச்சிருக்கியாமே? சொல்லு தேவராஜ், உண்மையா பொய்யா? டூப்ளிகேட் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கம்பெனில கொடுத்திருக்கீங்க, கரெக்டா? அந்த ஒரு பாயிண்ட் போதும் உன்னை ஜெயில தள்ளுறதுக்கு. உக்காரு. உக்காருன்னு சொன்ன. உக்காரு. சரி சார். ஆக்சுவலி நீ யாரு? எங்க அப்பாவோட கையா. சும்மா ஒரு கண் துடைப்புக்காக இந்த மேனேஜர் வேஷம், கரெக்டா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். அப்பா என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் சார். அப்பா எதுக்காக சுனந்தாவை செலக்ட் பண்ணாரு வேலைக்கு? தெரியல சார். இதுக்கு முன்னாடி மாளவிகான்னு ஒரு பிஏ அவ வீட்டுக்கே போய் சேரலன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. உன்கிட்ட கேட்டேன், நீ ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ட. அவளை என்ன பண்ணீங்க? தெரியாது சார். எங்க அப்பா சொல்லி ஒரு வேலையை செய்யற நீ தனியா சைடுல தனி தர்பார் நடத்துறியா? சார் புரியல சார். இப்போ புரிய வைக்கிறேன். இரு. சும்மா விடுறதுக்கு நடத்திருக்கோம். பணம் கூட 10 லட்சம் வேணும். குடுப்பியா? நீ அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி மிரட்டின. உன் வாய்ஸ் தானே இது? ஏன் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ண? தெரியாது சார். அப்பா சொல்லிதான் அதையும் பண்ணிய? தெரியல சார். இப்படி எல்லாத்துக்கும் கல்லூரி மங்க மாதிரி பதில் சொன்னா நல்லா இருக்காது. உண்மையா சொல்ல. எனக்கு எதுவும் தெரியாது சார். அந்த பொண்ணு சுனந்தா மேலதான் நீங்க ஏதோ டார்கெட் பண்றீங்கன்னு பார்த்தா அவ தங்கச்சிய தான் நீங்க டார்கெட் பண்றீங்களா? எங்க அந்த பொண்ணு? இப்போ நீ உண்மைய சொல்லலன்னா நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்ன நானே கத்தியால குத்திக்குவேன். சார் வேணாம் சார், குத்திராதீங்க சார். இத்தனை வருஷமா வீட்டுல இருக்க, எங்க எல்லார் வேலைகளையும் செய்யற விசுவாசத்துக்காக உன்னை இங்க நிக்க வச்சு விசாரிச்சுட்டு இருக்கேன். சொல்றியா இல்ல குத்திக்கிட்டுமா? சொல்லுங்க சார். சொல்ல. என்ன தெரியணும் சார் உங்களுக்கு? அந்த பொண்ணு சுனந்தாவோட தங்கச்சி இப்ப எங்க இருக்கான்னு தெரியும். அவ வர முடியாத இடத்துக்கு போயிட்டா சார். என்ன சொல்ற? ஆமா சார். அந்த பொண்ணு மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சப்ப இன்னொரு டோஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்க சொன்னாங்க. ஓவர் டோஸ் போல இருக்கு. போய் சேர்ந்துட்டா. என்ன நடந்ததுன்னு சொல்றேன். வாங்கய்யா.
இவ தான் சுனந்தாவோட தங்கச்சியா? ஆமாங்கய்யா. சுனந்தாவை பலி கொடுக்குற நாள் வரைக்கும் இவ உன் கஸ்டடியில் இருக்கணும், புரியுதா? சரிங்கய்யா. அவ இனிமே இந்த பொண்ணை தேடி அலைகிற டென்ஷன்லயே இருக்கணும், அந்த மாதிரி நீ பார்த்துக்கணும். சரிங்கய்யா. இந்த டென்ஷன் பெருசாயிடுச்சுன்னா என் பையனோட லவ் ப்ரொபோசல் எல்லாம் அவ கேர் பண்ணவே மாட்டா. என்ன சொல்ற? ஆமாங்கய்யா, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? சின்னையா உண்மையிலே காயத்ரிங்கிற பொண்ண ஃபாரின்ல லவ் பண்ணாரா? இல்ல, அதெல்லாம் கதை. இது வரைக்கும் அவன் ஃபாரின் போனதே இல்ல. அப்புறம் எதுக்கியா அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி எல்லாம் கதை சொன்னாரு? அந்த சுனந்தாவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவளை இம்ப்ரெஸ் பண்ண புதுசு புதுசா கதை சொல்றான். அவன் ஹீரோவாக ட்ரை பண்றான், நாம ஜீரோ ஆக்கிடுவோம். புரியலங்கய்யா. என் பிளான் எப்பவுமே யாருக்கும் புரியாது. நான் சொல்றத மட்டும் கேளு. நீ புதுசா ஒரு சிம் வாங்கு, டூப்ளிகேட் அட்ரஸ் தான் கொடுக்கணும், புரியுதா? சரிங்கய்யா. அந்த நம்பர்ல இருந்து அவளுக்கு ஃபோன் பண்ணி உன் தங்கச்சிய கடத்திருக்கோன்னு சொல்லி பெரிய அமௌண்ட் கேளு. சரிங்கய்யா. ஆனா சின்னையா அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு? அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிருக்க மாட்டான். கொடுக்காம நம்மளை பிடிக்க ஹீரோ மாதிரி ட்ரை பண்ணுவான், ஆனா ஏமாந்துருவான். அது எப்படிங்கய்யா? நாம ஃபோன் பண்ணி பணம் கேட்கணுமே தவிர இவளை ஒப்படைக்க கூடாது. பின்ன என்னங்க பண்றது? இவளை கொன்னுடணும். கொன்னுட்டு பாடி எங்கேயாவது தூரமா தூக்கி போட்டுடணும். உன்னாலதான் தங்கச்சி செத்தாண்டு கோவிச்சுக்கிட்டு அவளே அவளை விட்டுட்டு போயிடுவான். அந்த கேப்ல நாம அவளை கொண்டு வந்து பலி கொடுத்துருவோம். நம்ம திட்டம் மொத்தமா ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு 2 நாள் ஒண்ணுமே சாப்பிடாம உம்முன்னு இருப்பான். அப்புறம் சரியாயிடுவான், புரியுதா? சரிங்கய்யா. அப்ப நான் கிளம்புறேன், இவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிங்கய்யா. தேவராஜ் ஐயா, இந்த பொண்ணு போச பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, போய் தொட்டு பாரு. சரிங்கய்யா. ஐயா, செத்துட்டாயா? செத்துட்டானா? நான் கொடுக்க சொன்ன அந்த மயக்க மருந்து எவ்வளவு கொடுத்தேன்? ஒரு டோஸ் தான் கொடுத்தேன். அதுவே அவளுக்கு ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? ஒன்னும் பண்ணாத, நம்ம பிளான் படி அவளுக்கு போன் பண்ணி உன் தங்கச்சிய நாங்க தான் கடத்திருக்கோம்னு சொல்லி மிரட்டி காசு கேளு. இவளை தூக்கி குப்பையில போட்டுட்டு போய்கிட்டே இரு. எந்த காரணம் கொண்டும் மாட்டிக்க கூடாது. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.